அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா ஜெகதீஷ். நம்மளுடைய உங்கள் யூஜி வலையொலியில் நம்ம தொடர்ந்து 63 நாயன்மார்களை பற்றி பேசிட்டு வர்றோம். எத்தனை காணொலிகள் போட்டாலும் இந்த 63 நாயன்மாருடைய காணொலிகளும் நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 2 நாயனார்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த நாயனார்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நாயனார். இவர் ஒரு பாண்டிய மன்னர். இவரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாயிலார் அப்படிங்கிற ஒரு நாயனார். இந்த 2 நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் யூஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வரலாற்று தகவல் நம்மளுடைய வலையொலியில் தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அன்பு நண்பர்களே, இந்த சிவனடியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் சிவனுக்கு மட்டும் தொண்டு செய்கிறது இவங்களுக்கு வழக்கமாக இல்லை. சிவனடியாருக்கும் தொண்டு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம். இந்த நாயன்மார்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் சார்ந்தவங்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி பார்க்கும்போதும் தெரிஞ்சுட்டு தான் வர்றோம். தொண்டை நாட்டை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, சோழ நாட்டை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, பாண்டிய நாட்டை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. நிறைய வேறுபட்ட குடிகளில் பிறந்தவங்களும் நாயன்மாராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னன், பாண்டிய நாட்டை சார்ந்தவர். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியனை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருத்தொண்ட தொகை பாடலில் குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிட்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைகுண்ட சிந்தையை நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சிறப்பித்து கூறுறாரு. அப்படி ஒரு சிறப்பை பெற்றவர் தான் இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியன். இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் ஆரம்ப காலகட்டத்தில் சைவ மதத்தை தழுவலை. இவர் எதில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சமண மதத்தை தழுவுறாரு. சமண மதத்தின் மேலே ரொம்பவே பற்று கொண்டவராகவும் இருக்கிறாரு. சமண துறவிகள் மேலே நிறைய பற்று கொண்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்களும் இந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த நாட்டில் இருக்கிறத நினச்சி ரொம்பவே வருந்துறாங்க. தங்களுடைய மன்னன் சமண மதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு, சைவ மதத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் அந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. மக்கள் மட்டுமல்லாமல் அமைச்சர்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்குது. ஏன் சைவம் இங்கே வளரலை அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூன் பாண்டிய மன்னன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் குழப்பிக்க வேண்டாம். கூன் பாண்டிய மன்னனும் இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியனும் 2 பேருமே ஒருத்தங்க தான். இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சோழ நாட்டு மேலே ஒரு காலகட்டத்தில் படையெடுத்து போகிறாரு. அந்த போரில் இவர் வெற்றி பெறார். அந்த போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய இளவரசியை இவர் மனம் முடிச்சுக்கிறாங்க. அந்த இளவரசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கையர்க்கரசி அப்படிங்கிற ஒரு நாயன்மாராக பின்னால் அறியப்படக்கூடியவங்க தான் அந்த இளவரசி. அவங்கள தான் இவங்க மனம் முடிக்கிறாரு. இவர் அந்த இளவரசியை மனம் முடிக்கும் பொழுது சமண மதத்தை தான் தழுவிட்டு வர்றாரு. அந்த மங்கையர்க்கரசி அவங்க சைவ மதத்தை மேலே ரொம்பவே பற்று கொண்டவராக இருக்கிறாங்க. என்னதான் தன்னுடைய கணவன் சமண மதத்தை தழுவினாலும் இவங்க அதிலிருந்து விலகி சமண மதத்தை தழுவாமல் தொடர்ந்து சைவ மதத்தை மேலே பற்று வச்சு சிவனை வழிபட்டு தான் வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டியனுக்கு ஒரு தீராத வயிற்று வலி உண்டாகுது. அதாவது ஒரு வெப்பு நோய் உண்டாகுது. அந்த வெப்பு நோய் தீரணும் அப்படிங்கிறதுக்காக சமண குருமார்கிட்டையெல்லாம் போயிட்டு நிறைய டவுட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு வயிற்று வலியாக இருக்குது, இதை நீங்கள் தான் குணப்படுத்தணும் அப்படின்னலாம் சமண குருமார்கிட்ட கேட்பாங்க. அவங்களும் என்னென்னமோ முயற்சி செய்வாங்க. எல்லா முயற்சியும் தோல்வியில் தான் முடியுது. தொடர்ந்து அவருடைய வயிற்று வலி இருக்குதோ தவிர்த்து இந்த வயிற்று வலி குணமான பாடில்லை. இப்படி இருக்கும் பொழுது மங்கையர்க்கரசி என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய கணவரான நின்ற சீர் நெடுமாற பாண்டியன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த ஒரு முறை சமண மதத்திலிருந்து சைவ மதத்தில் சிறந்து விளங்கக்கூடிய திருஞான சம்பந்தரை இங்கே வர வச்சு உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இவர் செவி மடுப்பார். சரி, வர சொல்லு, குணமாயிருச்சுன்னா எனக்கும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த திருஞான சம்பந்தரை மங்கையர்க்கரசி பாண்டிய நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க.
அப்படி பாண்டிய நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த நின்றசீர் நெடுமாற பாண்டியனை வந்து சந்திக்க வைக்கிறாங்க. அவரை சந்தித்து திருஞான சம்பந்தர் வந்து திருநீற்று பதிகம் அப்படிங்கிற ஒரு அருமையான பதிகத்தை வந்து பாடுறாரு. அந்த பதிகத்தை பாடி முடித்ததுக்கப்புறம் இந்த நின்றசீர் நெடுமாறனுடைய நெற்றியில் வந்து திருநீற்று அணிகிறார். அது நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு இருந்த அந்த தீராத வெப்பு நோய் வந்து குணமாயிருது. இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் நின்றசீர் நெடுமாறனும் பார்த்திங்கன்னா அவர் அந்த சமண மதத்திலிருந்து விலகி சைவ மதத்தை வந்து பின்னால் தழுவுறார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி தான் வந்து இந்த சோழ நாட்டில் சிறந்து விளங்கிய அந்த சைவ மதம் வந்து சமண மதம் வந்து அந்த மதத்துடைய ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிய நாடு வந்து மீண்டு வந்தது அப்படிங்கிறதும் இந்த நின்றசீர் நெடுமாற பாண்டியனுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நின்றசீர் நெடுமாறனுடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் வருது. இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறது மட்டுமல்லாமல் அந்த 63 நாயன்மாரில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த நின்றசீர் நெடுமாற பாண்டியன் அவர்களையும் வந்து வழிபட்டு அவங்களுடைய அருள் பெற்றுட்டு வாங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த நாயனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயிலார் அப்படிங்கிற ஒரு நாயனார். இந்த நாயனாரை பற்றி பாடும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து எப்படி குறிப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இந்த வாயிலார் நாயனாரை சிறப்பித்து கூறுறாரு. இந்த வாயிலார் நாயனார் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை நாட்டில் ஒரு சிறப்பான ஒரு புகழ்பெற்ற ஊராக இருக்கக்கூடியது மயிலாப்பூர். மயிலை அப்படின்னு அந்த காலகட்டத்தில் வந்து அழைக்கப்பட்டது. இந்த மயிலையில் தான் வந்து இவர் பிறக்கிறாரு. மயிலை அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா தெரியும். அந்த மயிலையில் தான் இவர் வந்து ஒரு வேளாளர் மரபில் பிறக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு வர்றது தான் அவங்களுடைய மரபினருடைய ஒரு வழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து அதிலிருந்து கொஞ்சம் வேறுபடுறாரு. எப்படி வேறுபடுறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவனை வந்து நான் வழிபடுறது நான் கோயிலுக்கு போய் அந்த பழமையான சடங்குகள்லாம் செஞ்சு தான் வந்து என்னுடைய பக்தியை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சிவனை எந்த பூஜைகளும் செய்யாமல் எந்த சடங்குகளும் செய்யாமல் அவரை என்னுடைய மனசில் நிறுத்தி என்னுடைய உள்ளத்தில் வந்து ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலில் அவருக்கு தினமும் நான் பூஜை செஞ்சு தியான முறையில் வந்து நான் வந்து அவரை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனை தன்னுடைய மனசில் கோயில் கட்டி வந்து தியானம் செஞ்சு அவரை வழிபட்டுட்டு வர்றாரு இந்த வாயிலார் நாயனார். அப்படி தான் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய உள்ளத்தில் ஒரு கோயில் கட்டி இறைவனை பூஜித்து தன்னுடைய வாழ்நாளை முடித்து சிவபாதம் அடைகிறாரு இந்த வாயிலார் நாயனார். இந்த வாயிலார் நாயனாருடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே மார்கழி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் வருது. இந்த மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் இந்த நாயனாருடைய குரு பூஜை வந்து ஒவ்வொரு கோயில்லையும் அதாவது ஒவ்வொரு சிவன் கோயிலையும் சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த நாளில் நீங்களும் அங்கே போய் அந்த குரு பூஜையில் கலந்து இந்த வாயிலார் நாயனாருடைய அருள் பெற்றுட்டு வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த 2 நாயனாரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு நாயனார் பற்றியான தகவலில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காணொளியாக இருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து அவங்களும் இந்த மாதிரியான வரலாற்று தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ஊன்றுகோலாக இருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.